Hello there guys, welcome to Barney's Budget Homes. Welcome to another comprehensive review. இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பட்டாபிராம்ல தாங்க இருக்கோம். So we are going to review a plot project today. So this project is done by Urban Tree and the name of the project வந்து பாத்தீங்கன்னா Silver Fields. So Barney's Budget Home follow பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சென்னைக்குள்ள நியர்பை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன மாதிரி பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இதை தான் இன் டீட்டெயில் எப்போவுமே நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் அந்த மாதிரி தான், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி 178 plots ஸ்டார்டிங் ஃப்ரம் 14 lakhsலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸையும் இந்த லொக்கேஷன் இவங்க சொல்கிற அம்யூனிட்டிஸ் கேட்கும் போது இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண வியூவர்ஸ் ஆன உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மெயின் ரீசனுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டை நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ பட்டாபிராம் உங்களுக்கே தெரியும் இஸ் குவைட் குட் கனெக்டட், ரோட்வேஸ் ஆகட்டும் இல்லை ரயில்வேஸ் ஆகட்டும், தெர் இஸ் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரஃபாக 2.6 kilometers தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது இன்ஃபர்மேஷனும் ப்ராஜெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் த கோ நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, 24/7 செக்யூரிட்டி அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து பிளாட்னும் போது இட் வில் நாட் ஜஸ்ட் பி லைக் பிளாட் எம்டியாக இருக்காது. வி ஹவ் டன் லாட் ஆஃப் பேவ்ட் வாக்வேஸ் அண்ட் கார்டன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அங்கே போய் பார்க்கும்போது we will know how far and how good it has come out. the same time வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டாபிராம் இஸ் they are comparing பட்டாபிராம் with தரமணி. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேக் இன் 2000 தரமணியோட கைட்லைன் வேல்யூ வந்து 750 rupees. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10,000 rupees. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன் கால் டைடல் பார்க். ஸோ டைடல் பார்க் வந்த உடனே நம்ம சென்னை தமிழ்நாடோட ஐடி காரிடோரே அங்கே தான் க்ரியேட் ஆச்சு. அட் த சேம் டைம் ஸோ மச் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸோ மச் ஆஃப் டெவலப்மெண்ட் த்ரூ அவுட். நீங்கள் இப்போ இன்றைக்கி OMR போனீங்கன்னா யூ வில் நோ ஹவு மச் பாப்புலேஷன் இஸ் தேர், அதனால் எத்தனை குடும்பங்கள் வாழுது, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்குன்னு. ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டைடல் பார்க் பிளான் அப்ரூவ் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு பட்டாபிராமில். ஸோ ஃபேஸ் 1 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு 2 years கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ டைடல் பார்க்கோட லேண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இட் இஸ் லைக் 40 lakh square feet ஒரு பிரம்மாண்டமான ஐடி பார்க் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் திங். ஆசம் கைஸ், நம்ம இப்போ ப்ராஜெக்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் ஆன் த ரோட் டு த லெஃப்ட் வருது. ஸோ ஆஸ் வி என்டர் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா தேர் இஸ் அ கிராண்ட் ஆர்ச் கைண்ட் ஆஃப் திங் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் சொன்ன மாதிரி தேர் இஸ் அ செக்யூரிட்டி அவைலபிள் பை தி என்ட்ரன்ஸ். ஸோ ஆஸ் வி என்டர் நம்ம போகும்போதே நமக்கு தெரியுது பிளாக் டாப் ரோட்ஸ் போடுறதுக்காக ஃபுல்லாக ஜல்லிக்கல் கொட்டியிருக்காங்க. த சேம் டைம் லெஃப்டில் நிறைய க்ரீனரிஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கார்டன்ஸ் எல்லாமே அமைக்கிற வேலை இஸ் இன் ப்ராக்ரெஸ் ஓவர் ஹியர், அது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அட் த சேம் டைம் ஒரு நேரோ ஸ்டீப் ரோட் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் பீப்புள் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் சின்ஸ் இட்ஸ் ஷார்ட் ஆன் அ சண்டே, திங்க் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் ஹியர். ஸோ டு த ரைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேல்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த சேல்ஸ் ஆஃபீஸ் நம்ம ஃபுல்லாக போய் உள்ளே பார்த்துட்டு ஃபைனலாக இங்கே வந்து இங்கே இருக்க சேல்ஸ் ஹெட்டை மீட் பண்ணி நம்ம ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம். ஸோ இங்கே தான் பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளாட் ஸ்டார்டிங் சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லோவர் சைஸ்லேருந்தே சொல்லியிருக்காங்க. லோவர் சைஸ் ஆஸ் இன் 500 square feetலேருந்தே இருக்குது. ஸோ 500 to 1200 square feet சைஸஸில் தேர் ஆர் plots அவைலபிள் அட் வேரியஸ் காஸ்டிங். ஸோ குயிக்காக அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்ட் அப்படியே போய் லே அவுட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபியூ ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ் பிளாட்ஸை நம்ம ரேண்டமாக ரிவ்யூ பண்ணி அதோட சைஸஸ் என்ன, அதோட காஸ்டிங் எவ்வளோ வரும் அப்படின்றதையும் இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியாவோட கைட்லைன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 1,600 rupees. இந்த பிளாட்டோட வேல்யூ வாட் தே ஆர் கோட்டிங் இஸ் 2,199 rupees. ஸோ இட் இஸ் அ குட் திங் ஐ வுட் சே. ஏன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க திஸ் ஏரியாவில். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸும் தே ஆர் கிவன்
காமன் லைட்ஸ், தேவ் கிவன் பார்க், நிறைய அம்யூனிட்டிஸுமே இருக்குது இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு. லைக் சோலார் பவர் லைட்ஸ் இருக்குது, பிளாக் டாப் ரோட்ஸ் சொல்லியிருக்காங்க, லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, பேவ்ட் வாக்வேஸ், அதாவது ஒரு ப்ராப்பரான வாக் பாத் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அங்கங்கே பைப்ஸும் இருக்குது, ஈச் பிளாட்டுக்கு தண்ணி கனெக்ஷனுக்காக பஞ்சாயத்து வாட்டர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். அண்ட் நமக்கு பார்க்கும்போதே தெரியுது 6.8 acres ப்ரிட்டி பிக் லே அவுட் தான் இது. ஸோ நடந்து போகணுன்னாலும் லைக் வித்தின் த ப்ராஜெக்ட் இட் வில் பி ரியலி குட். ஏன்னா இட் இஸ் ப்ரிட்டி ஓப்பன் ஸ்கை அண்ட் நமக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே நடந்து போனாலுமே. ஸோ நான் எதுக்கு பைக்கில் போயிட்டுருக்கேன்னா டுவர்ட்ஸ் எண்ட் போயிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் வில் பி ப்ரிட்டி குட் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இங்கே இப்போது இறங்கி நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்க் பார்த்துடலாம். பார்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே பிளாட் வாங்கினோன்னா எதிர் நம்ம இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், இல்லை அட் த சேம் டைம் நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க் இஸ் ப்ரிட்டி பிக், ஐ வுட் சே. சைஸ் வந்து பாருங்கள், இட் இஸ் ரியலி பிக் அண்ட் தெர் லாட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால்ட். ஸோ இங்கே நீங்கள் சைட் விசிட் வந்தீங்கன்னா கூட உங்கள் குழந்தைங்க இங்கே விளையாடுவாங்க. ஸோ இட் இஸ் ரியலி குட். என்னெல்லாம் இருக்குது, சறுக்கு மரம் இருக்குது, ஸ்விங் இருக்குது அண்ட் பார்க் சைட்லேயுமே ஆல்மோஸ்ட் க்ரீனரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இன் அ மந்த் ஆர் டூ இட் வில் ரியலி ஷேப் அப் அண்ட் டு லுக் மச் மோர் க்ரீனர், ஐ வுட் சே. ஸோ பார்க் இஸ் வெரி குட் சைஸ்ட். வாக்கிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா வாக்வே கொடுத்துருக்காங்க அண்ட் இட் இஸ் லைக் அ பிக் ரவுண்ட் யூ கேன் டேக் இன் திஸ் பார்க் ஃபார் யுவர் ஃபிட்னஸ். இட் இஸ் ப்ரிட்டி குட் park, I would say, neatly constructed and designed. So பார்க்குக்கு வெளியே வந்தோன்னா the plots லேஅவுட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிளாட்டுக்கு முன்னாடி ஈச் பிளாட் முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாட் 163 இந்த லைனில் இருக்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா there is a frontage of 16 and the sizes of the plot is 16 by 32. So roughly 512 is the plot size. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ப்ரைஸ் வில் பி சம்வேர் அரவுண்ட் 11.5 lakhs பேஸ் ப்ரைஸ். ஸோ ஸ்டார்ட் வேரியண்ட்டில் பார்க்குறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த சேம் டைம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 150 அந்த ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 150 இருக்க செக்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ் லைக் அகெயின் ஸ்மாலர் சைஸ் பிளாட் 16 by 33, 528 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் வருது. ஓவரால் ப்ரைஸ் வந்து 11,15,000 அந்த மாதிரி பேஸ் ப்ரைஸ் வரும். ப்ளஸ் வாட் எவர் இஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் சார்ஜஸ் விச் யூ வில் ஹேவ் டு பே. ஸோ பிளாட்குள்ளேயே வந்து பார்க்குறோம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் பிளாட் இஸ் அண்ட் த லேண்ட் இஸ் ப்ரிட்டி டீசெண்டாக இருக்குது. ஐ திங்க் இஃப் யூஆர் வில்லிங் டு பை ஹியர்னா நீங்கள் இமீடியட்டாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 55 days ஆஃப் தேர் லான்ச்லேயே க்ளோஸ் டு 110 bookings எடுத்திருக்காங்களாம். ஸோ இட்ஸ் இஸ் ரியலி கிரேட். நான் ஏற்கனவே சொன்னேன் டைடல் பார்க் வருதுன்றதுனால லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ப்ரொஜெக்டிங் திஸ் ஏரியா டு அப்ரிஷியேட் இங்கே இன்வெஸ்ட் பண்ண வில்லிங்காக இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. த சேம் டைம் ப்ரைஸுமே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்ன 544 நீங்கள் லோனுக்கு போனீங்கன்னா ஸ்மாலர் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ்க்கு யூ வில் பி ரஃப்லி பேயிங் 8,100 rupees as EMI for 20 years, which is really good. ஸோ இந்த சைட் வந்து 162 பிளாட் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 162 இந்த பிளாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஸ்மாலர் சைஸ் 512 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வருது, which is again the start segment. As we move on நம்ம இன்னும் பெரிய சைஸஸ் அதோட காஸ்டிங் எல்லாமே பார்ப்போம். ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எது காஸ்ட் பற்றிலாம் பேசுகிறேன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் when you come to the site they will give you a separate cost sheet which will tell you in detail as to what are the payments that you are supposed to pay and what are the obligations in line with that. அவங்க பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹேப்பன் டு மீட் த sales head Mr. Balaji over here was very helpful and kind in explaining the project in detail. So அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ORR ரோட் ஜஸ்ட் 400 meters இருக்க அவுட்டர் ரிங் ரோட் விச் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கனெக்ட் டு எதர் த மீஞ்சூர் சைட் ஆர் த வண்டலூர் சைட். ஒரு ½ hour எடுத்தோன்னா ரெண்டு சைடுமே ரீச் பண்ணோம், ஈஸியாகவே ரீச் பண்ணிட முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த சைடு வந்து பிளாட் லேஅவுட்ஸ் 57 அந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து 22 feet frontage by 36. ஸோ ரஃப்லி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ்
792 ஸ்கொயர் ஃபீட் 792 ஸ்கொயர் ஃபீட்னும் போது இவங்க சொல்கிற காஸ்ட்டில் ஓவரால் காஸ்ட் வில் பி சம்திங் அரவுண்ட் 17,34,000. நீங்கள் வந்து ஒரு கரண்ட் ட்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு லோன் 20 years போனீங்கன்னா இஎம்ஐ வில் பி லைக் 11,000 rupees to 12,000 rupees. சரிங்களா? அப்படியே பாருங்கள், நல்லாவே இருக்குது. பிளாட்ஸ் அண்ட் ப்ராப்பராக டிமார்க்கேட் பண்ணி மெஷரிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா பிளாட்டுக்கும் there is individual நேம் போர்டு வித் நம்பர், ஸோ தட் அந்த நம்பர் பேஸ் பண்ணி உங்கள் கொடுக்குற கீ சைட் பிளானில் we can distinguish what is the size and what is the dimension of each plot, which is really good. அண்ட் ஃபர்தர் நம்ம பார்க்க ரொம்ப தூரத்துக்கு இந்த லே அவுட் இருக்குது. அட் த சேம் டைம் தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்கே இருக்கும் வாங்கணுன்ற பட்சத்தில். ஸோ இஃப் யூஆர் லுக்கிங் ஃபார் அ ஸ்டார்ட் பட்ஜெட் ஒரு ஹை பட்ஜெட் as in கொஞ்சம் பெரிய பிளாட்டாக பார்க்குறீங்கனாலும் யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ் ரெடிலி அவைலபிள். as you know, this project is done by Urban Tree, who is a reputed builder. At the same time இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா is RERA approved. RERA approval vaangiyachu, and when you come to the site they will be happy to share those details also. So at the same time few other details enna sollirukanga loans nu paakaila they have tied up with all major banks like SBI, HDFC, Repco, Sundaram Finance, ICICI. ஸோ லோனு நீங்கள் போகும்போது அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இங்கே நீங்கள் எந்த பிளாட் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி they will help you and get this loan thing process for you. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த 126 லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் பிகர் சைஸ்ட் வேரியன்ஸ். அதாவது ரஃப்லி 1,100 ஸ்கொயர் ஃபீட். ஃப்ரண்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா 24 வரும், அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா 46 feet வரும். ஸோ இந்த பிளாட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வில் பி அரௌண்ட் 24,17,000 onwards. இஸ் த பேஸ் ப்ரைஸ். நீங்கள் லோன்னு போனீங்கன்னா லோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 20 years இஎம்ஐ 16,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஐ வுட் சே டைடல் பார்க் வருது அப்படின்னு நம்ம ஃபோர்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஐ திங்க் ஆஸ் நீங்கள் வாங்கியே உங்கள் குழந்தை பேரில் ஏதோ வாங்கிட்டிங்கன்னா ஒரு 10 years அவங்க வளரும் போது இஃப் யூ வாண்ட் டு செல் இட் ஃபார் தேர் எஜுகேஷன் ஆர் இஃப் யூ வாண்ட் டு செல் இட் ஃபார் தேர் மேரேஜ் அப்படின்னும் போது யூ மைட் பி கெட்டிங் குட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் பண்ண அமௌண்ட்டுக்கு யூ வில் தேர் லாட் ஆஃப் சான்சஸ் தட் யூ வில் கெட் triple or 4 times the amount that you invested from now if you see for in the next 10 years or so. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். த சேம் டைம் ரோட்வேஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் பார்த்தீங்க ரொம்ப டிராஃபிக்காக இல்லை. ஒரு பட்டாபிராம் ஜங்ஷன்லேருந்து வித்தின் ஒரு 1 minute வந்து the roads are quite clear and traffic வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் எதிர்லையுமே நம்ம வரும்போது நோட் பண்ணோம் லாட் ஆஃப் buses were frequently coming. at the same time இங்கே வெளியே ப்ராஜெக்ட் வெளியில் இருந்தே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்போவுமே இருக்கான், which is also one good thing. நம்ம கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கும்போது யூ கேன் இன்ஸ்டன்ட்லி கம் அவுட் அண்ட் பிக்கப் அ வெஹிக்கிள் அண்ட் ரீச் த ரயில்வே ஸ்டேஷன். பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் அப்ரூவ் பண்ணுறாங்களாம். ஸோ இட்ஸ் இஸ் குட். வி கேன் டேக் அட்வான்டேஜ் வென் வி கோ ஃபார் அ லோன். த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புக் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸுமே 60% ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆர் ஆக்சுவலி கோயிங் டு ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இமீடியட்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைடல் பார்க்குமே சரி இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 3 kilometers 5 minutes ட்ரைவில் வருது. அட் த சேம் டைம் ப்ரொப்போஸ்ட் பூந்தமல்லி மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 minute ட்ரைவ் 6 to 7 minute ட்ரைவ் ரஃப்லி 6 kilometersல லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ ORR ரோட் அவுட்டரிங் ரோட் பார்த்தீங்கன்னா ஈச் சைட் எதர் மாதவரம் சைடு ஆகட்டும் இல்லை வண்டலூர் சைடு ஆகட்டும் ஒரு 30 minutes ட்ரைவில் வி கேன் ரீச். ஸோ ஓவரால் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ORR ரோடில் 3,000 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. Almost most developments are going to come by this connected ORR. The same time 3 major bus stands are also there, which is Kuttambakam, Vandalur and Madavaram. So plot number 25 வந்து பார்த்தீங்கன்னா is 20 frontage with 41 feet. So base price மட்டும் பார்த்தீங்கன்னா 17 lakhs கிட்ட வரும். The size of the plot is 820. This is a pretty decent sized plot அப்படி நம்ம சொல்லலாம். So which is really good. So almost in the walkthrough நம்ம end பண்ண போகிறோம். I think it was good that we got an opportunity to review this project. ஏன்னா ஒரு plot project நம்ம இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பட் கஸ்டமர்ஸ் அகைன் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து பிளாட்டுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கான்செப்டில் many of us don't believe in UDS. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதுவும் ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் போது you can definitely consider this project at a price point. So
ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் த டெவலப்பிங் சைட். ஸோ டைடல் பார்க் வரும்போது ஏரியா குவைட் பிஸி ஆகிடும். அட் த சேம் டைம் லாட் ஆஃப் பீப்புள் வில் பி லுக்கிங் ஃபார் ரெண்டட் ஹோம்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்காகட்டும் இல்லை எண்ட் யூஸ்க்காகட்டும் தெர் இஸ் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் பை பையிங் அ பிளாட் ஹியர். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், டூ விசிட் த site and also contact the number which is I have mentioned in the description and meet Mr. Balaji, who is the sales head. I thank Urban Tree for the opportunity to review this project. Do subscribe and support. We'll be happy to show you more budget homes. Thanks for watching.